ஹாய் செல்லங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி வாங்க இந்த நாளுக்குண்டான கதைக்குள்ள போயிடலாமா? தென்றல் வீசும் இனிமையான காலை பொழுது அது. குயில்களின் இனிமையான பாடல்களும் மயில்களின் அழகான நடனங்களும் அரங்கேறி கொண்டிருந்த வேளையிலே கொழு கொழு முயல் தன்னுடைய உடம்பை குறைப்பதற்காக வாக்கிங் சென்று கொண்டு இருந்தது. வழியிலே மிகப்பெரிய கேரட் ஒன்று இருப்பதை பார்த்து ஆவலுடன் அதன் அருகில் சென்றது. ஆஹா, இன்று முழுவதற்கும் தேவையான உணவு கிடைத்து விட்டதுடா என்று சந்தோஷமாக கேரட்டை தூக்கியது. ஆனால் கேரட்டின் வெயிட் அதிகமாக இருந்ததால் அதனால தூக்கவே முடியல செல்லங்களா. அப்பதான் அந்த வழியாக அணில் ஒன்று வருவதை கவனித்தது. அணிலும் பக்கத்துல வந்து விட்டது. அணில் முயலிடம், முயலே முயலே, என்னுடைய மகனுக்கு விட்டமின் ஏ குறைபாடு இருக்கிறதால் கேரட் கொடுக்கும்படி டாக்டர் சொல்லியிருக்காரு, அதனால எனக்கும் கொஞ்சம் கேரட் கொடு என்று கேட்டது. ஆனா முயலோ, போ உனக்கெல்லாம் தர முடியாது என்று கராரா கூறுச்சு. அந்த பெரிய கேரட்டை சுமக்க முடியாம சுமந்து கொண்டு சென்றது இந்த முயல். முயல் போகும் வழியில ஒரு பெரிய பாலத்தை கடந்து சென்றது. பாலத்தின் நடுவில் சென்ற போது கேரட் வெயிட் தாங்க முடியாம பொத்தென்று கீழே விழுந்தது. முயல் கையில் இருந்த கேரட் அப்படியே போய் தண்ணில விழுந்துருச்சு செல்லங்களா. அப்பதான் முயலுக்கு அறிவு வந்தது. நம்ம அணிலுக்கு கொஞ்சம் கேரட்டை கொடுத்திருந்தா மீதி கேரட்டையாவது பத்திரமா வீட்டுக்கு கொண்டு போயிருக்கலாம் என்று ரொம்ப வருத்தப்பட்டது இந்த முயல். அன்பு செல்லமே, கதையை பாத்தீங்களா? இந்த முயல் என்ன பண்ணுச்சு? ஒரு அழகான ஒரு கேரட்டை எடுத்துச்சு. அந்த கேரட்டை எடுத்துட்டு தானே வீட்டுக்கு போய் சாப்பிடணும்னு நினைச்சுது. ஆனா அதுக்கு பக்கத்துல என்ன வந்துச்சு? ஒரு அணில் வந்து அந்த கேரட்ல கொஞ்சம் தான் கேட்டுச்சு. ஆனா இந்த முயல் அந்த கேரட்டை என்ன பண்ணுச்சு? கொடுக்கவே இல்லை. அது மட்டும் கொஞ்சம் அணிலுக்கு கொடுத்திருந்ததுன்னா வெயிட் எப்படி இருந்திருக்கும்? கொஞ்சம் கம்மியாயிருக்கும். இந்த முயலும் வீட்டுக்கு போய் அழகா அந்த கேரட்டை சாப்பிட்டுருக்கலாம். அதுக்கு பதிலா இந்த முயல் என்ன செல்லம் பண்ணுச்சு? அந்த வெயிட்டை தூக்க முடியாம தூக்கிட்டு போய் என்னாச்சு? தண்ணிக்குள்ள விழுந்ததுதான் மிச்சம். கடைசியில என்னாச்சு? முயலுக்கும் இல்ல, அணிலுக்கும் இல்ல செல்லங்களா. பாத்தியா, இது ஒரு பேட் ஹேபிட் தானே செல்லங்களா. இது நம்ம பண்ணலாமா? பண்ணக்கூடாது இல்லையா? யாரு நம்ம கிட்ட வந்து என்ன உதவி கேட்டாலும் நம்ம அதை செய்யறவங்களா இருக்கணும் செல்லங்களா. ஏன்னா இப்போ உங்களுக்கு ஒரு தேவை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க என்ன பண்றீங்க? உங்க மம்மி டாடி கிட்ட கேக்குறீங்க. உங்க மம்மி டாடி கிட்ட கேட்கும் போது என்ன பண்றாங்க? அவங்க அந்த தேவையை என்ன பண்றாங்க? பூர்த்தி செய்யறாங்க. உங்க மம்மி டாடிக்கு ஒரு தேவை இருக்கும் போது அவங்க என்ன செய்யறாங்க? முட்டி போட்டு ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்றாங்க. ஜெபம் பண்ணும்போது என்ன நடக்குது? அவங்களுக்கு அந்த காரியங்கள் எல்லாம் நடக்குது. என் அன்பு செல்லமே, அதே போலதான் நம்ம ஆராதிக்கிற தேவன் கிட்ட நம்ம எது வேணாலும் நம்ம என்ன பண்றோம்? நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்ம ஏசப்பா நமக்கு என்ன பண்றாரு? தராரு இல்லையா செல்லங்களா. நம்ம ஏசப்பாவோட பிள்ளையா இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? நம்ம கிட்ட யாரு வந்து எந்த உதவியை கேட்டாலும் நம்ம மறுக்கவே கூடாது. என் அன்பு செல்லங்களா, அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம கிட்ட என்ன இருக்கோ அந்த உதவிய நம்ம செய்யறதுக்கு மறக்கவே கூடாது. சரியா அன்பு செல்லமே? பைபிள்ல கூடயும் ஏசப்பா ஒரு அழகான வசனம் வச்சிருக்காரு செல்லங்களா. அது என்ன வசனம் தெரியுமா செல்லமே? உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு. பாத்தியா, ஏசப்பா எவ்வளவு ஒரு அழகான வசனத்தை கொடுத்திருக்காரு பாத்தியா செல்லங்களா. நம்ம கிட்ட யாரு வந்து என்ன கேட்டாலும் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம கொடுக்கணும். ஏன்னா அதுதான் நம்மளுடைய பரிசுத்த வேதாகமும் நமக்கு கற்று கொடுத்திருக்கு. சரியா செல்லங்களா? அக்கா கூட சேர்ந்து இந்த வசனத்தை சொல்றீங்களா? வாங்க சொல்லலாம்.
உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு. சூப்பர் செல்லங்களா. இந்த வசனம் எங்க இருக்குன்னா லூக்கா 6:30. சொல்லுங்க பாப்போம். சூப்பர் செல்லங்களா. இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க, உங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லுங்க. சரியா என் அன்பு செல்லமே? நீங்க என்ன பண்ணணும், இந்த வசனத்தின்படி உங்ககிட்ட யாரு எந்த உதவியை கேட்டாலும் மறக்காம செய்ய நீங்க கத்துக்கணும். சரியா என் அன்பு செல்லமே? மறுபடியும் அக்கா நாளைக்கு நைட் உங்களை பார்க்க வர. ஓகேவா செல்லங்களா? பாய், குட் நைட்.